அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி. அஞ்சி நடுங்கும் முதலமைச்சர். சீனியர்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி தொடரும் சிக்கலு. குடும்ப நெருக்கடி. தூக்கமில்லாமல் தவிக்கும் முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க என்ற செய்தி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரணகலங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து விடலாம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா, அட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யார் எதிர்க்க போகிறாங்க? அட எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகத்தில் கலைஞர் குடும்பத்தை தாண்டி வேறு யாருக்குமே தகுதி இல்லையா துணை முதலமைச்சர் பதவி பெறுவதற்கு? அந்த கட்சியில் உழைச்சவங்க யாரும் இல்லையா? சீனியர்கள் யாருமே இல்லையா? அப்படின்னு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க 2-3 பேர் பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் கட்சிக்குள்ளே யார் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க? அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவது எந்தவித தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுலேயும் திமுகவுடைய பவள விழா மாநாடு நடந்துட்ட பிறகு கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு யாரும் எதிர்ப்பு இருக்க போகிறதில்ல அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு காரணம் விபி ராஜன் போன்று பல பேரும் ஊடகத்தில் பேட்டியளித்தாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். நாங்கள்லாம் கலைஞர் குடும்பத்துக்கு அடிமை, இந்த கொத்தடிமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் அடிமை. அதெல்லாம் எங்களுக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது. கலைஞர் குடும்பத்துக்கு உழைக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட பேசினாங்க. அந்த வார்த்தைகளை பல பேரும் கொண்டாடினாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உழைப்பதற்கு குஷியாக களத்தில் இறங்கி வேலை பார்க்க தயாராக இருப்பதனால கட்சி தலைமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யார் எதிர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கும். ஒரு 5 சீனியர் இருக்கிறாங்க. அந்த 5 சீனியர்களுக்கு உங்களுக்கு என்னையா வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு வேண்டியவற்றை செஞ்சிட்டோம்னா வேறு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பீங்க. ஆனால் துணை முதலமைச்சர் பதவியை நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் தருவதற்கு முதல்வரே அஞ்சி நடுங்குகின்றார். ஆனால் குடும்ப உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சருக்கு பயங்கரமான நெருக்கடி தர்றாங்க. என்னப்பா நீ கட்சியில் 45 ஆண்டு காலம் உழைச்சப்பா ஸ்டாலின் ஐயா. ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் உங்கள் அண்ணனை காட்டி உனக்கு பெரிய பதவி கொடுக்காம காலம் தாழ்த்திட்டாங்கப்பா. அதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த புறக்கணிப்பு இருக்கக்கூடாது, தயவு செய்து துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முந்தனேத்தே களத்தில் இறக்கிட்டாங்க. உடனடியாக ஒட்டுமொத்த சீனியர்களும் கட்சி நிர்வாகிகளும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். ஆனால் அன்றைக்கி எந்தவித அறிவிப்பும் வரலை. மறுநாள் வரும்னு பார்த்தாங்க, ஆனால் வரலை. நல்ல நாள் இல்லையா, தொடர்ந்து 2 நாள். அதனால் ஒருவேளை இன்றைக்கி அறிவிப்பு வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நல்ல நாளாம். ஏன்னா 1000 காலத்து பயிர், அதனால் நல்ல நாள் அறிவித்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு செய்தியானது நமக்கு கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் முதல்வரை தூங்க விடலை. நீங்கள் கொடுங்க, எல்லா கட்சிக்காரங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் தருகின்றார்களாம். ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் யோசிக்கிறாராம். அதனால தான் அவ்வப்போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பவள விழா மாநாட்டிலே துணை முதலமைச்சர் பதவி அறிவிக்க போகிறாங்க அப்படின்னாங்க. இல்லை அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே அறிவிப்பாங்கன்னாங்க. இல்லை அமெரிக்கா போகிறதுக்கு முன்பாக அறிவிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு தருணங்கள்லையும் துணை முதலமைச்சர் என்று பேச்சு அடிபடும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்கன்னு சொன்ன பிறகு தமிழக மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, கட்சிக்காரங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இப்போதே கணக்கிட்டு கொண்டு பதவி தந்த பிறகு எதிர்கொள்ளணும் இல்லையா? அதற்கான முன்னோட்டமாக தான் செய்தியை கசிய விடுறாங்க அப்படின்ற தகவலும் கிடைக்கிறது. ஆனால் உறுதியாக இன்றைக்கி துணை முதலமைச்சர் பதவி அறிவிப்பு வந்துடும் அப்படின்னு பேசப்படுகிறது. ஆனால் நம்ம முதலமைச்சருக்கு ஏற்புடையதாகவே இல்லையா? நம்ம சீமான் அடிக்கடி சொல்லுவார், தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் களத்தில் நிற்கணும். தொடங்குறது ஈஸி, ஆனால் பயணப்படுவது ரொம்ப கஷ்டம். அதே தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் யோசிக்கிறாராம். துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது என்பது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த பதவி வாங்கிட்ட பிறகு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்பு கூடிவிடும். கட்சியும் ஆட்சியும் அவர் தலையில் தான் இருக்கும். அவர் ஏதாவது சொதப்பனார்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் 2026 நினைத்து கூட பார்க்க முடியாது. வாரிசுகளுக்கு பதவி கொடுத்தா இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டிடுவாங்க. திமுக தலை தூக்காது. நம்ம தப்பே பண்ணலைனா கூட வாரிசு அரசியலை வச்சு நம்மளை வீழ்த்திடுவாங்க. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்பு கூடுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகின்ற பக்குவம் இருக்கா இல்லையா அப்படின்னு முதலமைச்சர் யோசிக்கிறாராம். ஏன்னா நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்களாம்.
பதவி கொடுக்கின்ற போது மக்களுக்கும் சரி கட்சியில் இருந்தவங்களுக்கும் சரி ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி தரமே, சிறப்பாக செயல்படுவார், இது இளைஞர்கள் அதிகமாக பங்களிப்பு செலுத்துகின்ற ஒரு துறை, விளையாட்டு வீரர் நிறைய பேர் பங்கெடுத்துக்குவாங்களே, அதனால் இளைஞர்கள் பங்கெடுக்கக்கூடிய துறை, அதனால் திமுகவுக்கு இளைஞர்களும் வருவாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா தான் சரியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய அழுத்தம் இல்லாத துறை, அதனால் அதில் சாதிச்சார்னு வச்சிங்களேன், நட்பேர் எடுத்தான்னு வச்சிங்களேன், உதயநிதி கிட்ட எது கொடுத்தாலும் செஞ்சிருவார்ப்பா அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை வந்த நாம் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம், கட்சி பொறுப்பையும் கொடுக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து அதை கொடுத்தாராம். ஆனால் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியில் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் சுத்தமாக சரிக்கிட்டாராம். முதலமைச்சருக்கு மிகப்பெரிய வருத்தமாக. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு பெரிய பெரிய விளையாட்டாக செஞ்சுருக்கிறாரப்பா, எத்தனையோ எதிர்ப்புகள் வருகின்ற போதெல்லாம் அதை நடத்தி காட்டியிருக்காரப்பா. பாஜக திமுக எதிர்ப்பாக இருக்கும், ஆனால் மோடியே கூப்பிட்டு கேல் இந்தியா போட்டிலாம் நடந்திருக்குதப்பா. அதனால் எதிரியும் அழைத்து விளையாட்டு போட்டியை நடத்துகின்ற அளவுக்கு திறன் படைத்தவராக நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்ற பொழுது இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து பெருசாக எதுவும் சாதிக்கலை, மக்களுடைய வெறுப்பை தான் சம்பாதித்திருக்கின்றார். ஸோ பதவி ஏற்கின்ற போது இந்த எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்தமாக உடைந்து போயிருக்கிறது. கட்சியிலும் அதிருப்தி இருக்கிறது, இப்போ மக்களிடையும் அதிருப்தி இருக்கிறது. அப்படின்னு எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துட்டு தமிழகத்தில் முக்கிய ஐஏஎஸ்களை அவருக்கு துணையாக போட்டாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எங்கேயும் சரிக்க விடக்கூடாது என்பதற்காக நல்ல அனுபவம் வாய்ந்த சீனியராக இருக்கக்கூடிய பல ஐஏஎஸ் அதிகாரிகளை நம்ம உதயநிதி அண்ணா அவர்களுக்கு பொறுப்பாக போட்டாங்க. நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து வேலை பார்த்ததை விட நல்ல சீனியராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் இதற்கெல்லாம் திட்டம் போட்டு இப்படி தான் பேசணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் பல விஷயங்களில் அவர் சறுக்கியிருக்கின்றாராம். ஸோ இந்த சறுக்கலானது நம்ம முதலமைச்சருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தவே இல்லையா. இந்த விளையாட்டுத்துறையை கொடுத்த பிறகு தமிழகத்தில் விளையாட்டுத்துறை முன்னேறி இருக்கிறதா? ஏழை எளிய விளையாட்டு வீரர்கள் இவர் விளையாட்டுத்துறைக்கு வந்த பிறகு பயனடைந்திருக்கின்றார்களா? இல்லை பணக்காரர்களுக்கான விளையாட்டை மட்டுமே நடத்தியிருக்கின்றாரா? இந்த விளையாட்டு போட்டி நிதி நெருக்கடி இருக்கின்ற இந்த தருணத்தில் பெருசாக நடத்தி இன்றைக்கி நிதி இழப்பை செய்ததை தவிர இவர் நடத்துகிற விளையாட்டு போட்டிகள்னால தொழில்துறை முன்னேற்றம் அடைந்ததா? விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற்றார்களா? இல்லை முதலீடுகள் வந்ததா? வேலைவாய்ப்பு பெருக்கிச்சா? இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆன பிறகு தமிழகத்துக்கு என்ன லாபம் நடந்தது? இதெல்லாம் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றிலேருந்து நிதி சுமை இருக்கிறது. இப்படி நிதி சுமை இருக்கின்ற இந்த தருணத்தில் அவர் நடத்தின விளையாட்டு போட்டிகள் அத்தனையுமே விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆனால் திமுக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தின பிறகு ஊடகங்கள் ஆஹா ஓஹோ என்று பேசலாம். ஆனால் அந்த விளையாட்டு போட்டிகளால் அடித்தட்டு மக்களுக்கு எந்தவித லாபமும் இல்லை. மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சிகள் பேச விடாமல் தடுத்திருக்கலாம், ஊடகங்கள் பேசாமல் போயிட்டுருக்கலாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகளால் விளையாட்டுத்துறையானது முன்னேற்றம் அடையலை எதிர்பார்த்த அளவுக்கு. இது கட்சிக்காரங்க முதல்வருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. முதல்வரும் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ கட்சிக்காரங்க யாராக இருக்கணும், எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு கணக்கெடுக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளையாட்டுத்துறையை கொடுத்த பிறகு அவர் செய்திருக்கின்ற தவறு அதிகம். அந்த துறையில் சறுக்கியிருப்பதாக சொல்கிறாங்க. அவர் பொறுப்பேற்ற முதல் வருஷத்திலே தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகள் நடந்தது பள்ளிகளுக்கு இடையில். அந்த பள்ளிகளுக்கு இடையில் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய தமிழக மாணவர்களை தேர்வு செய்து அனுப்பவே 1 வருஷம் இல்லை 2 வருஷம். ஸோ ஏழை எளியோர் மாணவர்கள் தான் அரசு பள்ளியில் படிப்பாங்க. அந்த மாணவர்கள் தான் விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும்னா தேசிய அளவில் நடக்கின்ற விளையாட்டு போட்டியில் கலந்துக்கணும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை தவற விட்டுட்டார். ஸோ இந்த விளையாட்டு போட்டிகளை பொறுத்த வரைக்கும் மாவட்டந்தோறும் ஊக்குவிக்காமல் பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகளாக செஞ்சதுனால விமர்சனங்கள் எழுந்திருக்கிறதா? இவ்வளோ பெரிய ஐஏஎஸ்கள்லாம் கையில் கொடுத்த பிறகும் இப்படி சொதைப்பு இருக்கிறாரே, இப்படி சொதப்பின பிறகு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து அதுலேயும் சொதப்பினார்னா என்ன ஆகிறது? பொறுப்புகள் கூடும். தேர்தல் யார் தலைமையில் சந்திக்கணும் அப்படின்றதெல்லாம் பேச்சே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணும். அதனால் துணை முதலமைச்சர் பதவி என்பது வெறும் பேராக இருந்தாலும் கட்சி பொறுப்பும் ஆட்சி பொறுப்பும் அவர்கிட்ட வந்துடும். ரெண்டாவது, நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாம் உடல்நலனா நல்லா தானே இருக்குது, எதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு திமுக என்ன பதிலை சொல்லும்? ஸோ அதனால் துணை முதலமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு பிறகு சொதப்பிட்டார்னா எதிர்காலம் கோவிந்தா. கட்சிக்கும் சரி உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி. மக்கள் எதிர்க்கிறாங்களே இல்லையோ, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க ஸ்டாலின் ஐயாவை ஏற்றுக்கொண்ட மாதிரி கடைசியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் துணை முதலமைச்சர் பதவி தர்றது தப்பு கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாரா
கட்சியை கரை சேர்ப்பாரா, எதிர்கட்சியில் எதிர்கொள்வாரா, இந்த சந்தேகம்தான் முதல்வருக்கு இருக்கிறது. ஆனால் விடுங்கய்யா, நீங்களே எதிர்கொண்டீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க அத்தனை பேரும் கட்சி விட்டு நீக்கினீங்க. அவங்கெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. உங்களுக்கு இருக்கின்ற துணிச்சல், நீங்கள் இருக்கின்ற போது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலுடன் முடிவெடுக்க மாட்டாரா? சறுக்கும் போதெல்லாம் நீங்கள் தூக்கி நிறுத்த மாட்டீங்களா? அப்புறம் என்னத்துக்கு 60 ஆண்டு காலம் நீங்கள் அரசியலில் இருக்கணும் அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள் நெருக்கடி தராங்களாம். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி உறுதியாகி போய்விட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டார்னா சேர்த்தே வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு திமுக நினைப்பதாக ஒரு தகவல். கட்சியில் உழைக்கிறவன ஜெயிலில் இருக்கிறான், ஆனால் தன் மகனுக்கு மட்டும் அதிகாரங்களும் பட்டாபிஷேகங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்குது பற்றியா திமுக அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் நம்ம செந்தில் பாலாஜியாவது வரட்டமே, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டு நம்ம துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவித்து விடலாம், கட்சியிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் தயங்குகின்றாராம். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஜாமீன் கிடைப்பது சந்தேகம்தான். ஏன்னா இந்த மாதிரி வழக்குகளை விசாரித்துட்டு தீர்ப்புக்காக தேதி ஒத்தி வச்சாங்கன்னா 4 வாரத்துக்குள்ளாக தீர்ப்பு வழங்கி விடுவார்களாம். ஆனால் இவருடைய வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டு 3 வாரங்கள் ஆகி போய்விட்டதான். ஆனால் அந்த வழக்கு நிலவரம் பற்றியோ தீர்ப்பு இன்றைக்கி சொல்ல போகிறோம் பற்றியோ எந்தவித தகவலும் வரவே இல்லையாம். அதனால் இதில் அரசியல் அழுத்தம் இருக்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழகத்தில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடுத்த வழக்கில் அக்டோபர் 1ஆம் தேதி செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவிட போகிறாங்க. அதற்கு பிறகு விசாரணையானது தொடர்ச்சியாக நடக்க போகுது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நீதிமன்றத்தில். அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ ஜாமீன் வழங்கினார்னா இந்த வழக்கில் தடங்களை ஏற்படுத்துவார், சாட்சிகளை கலைப்பார். தயவுசெய்து வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடுத்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு வழக்கில் வெளியே வந்தார்னா இன்னொரு வழக்கில் உள்ளதாக இருக்கணும். அதனால் செந்தில் பாலாஜி வருவார்ன்ற எதிர்பார்ப்பது தேவையற்றது. அதனால் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கின்ற போது, ஏப்பா ஊடகமே, நீங்களே வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்கன்ற விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்து செய்தியை பரப்பாதீங்க. இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் அத்தனை பேரும் நம்ம முதலமைச்சருக்கு நாங்கள் துணையாக தான் இருக்கிறோம், யாரும் அவருக்கு துணையாக இல்லாமல் போயிடல. அதனால் துணை முதலமைச்சர் பதவி முடிவு என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம், அவர் எடுப்பார், கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதனுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ தான் அழுத்தம் கொடுத்தாலும் உன்னுடைய செயல்பாடுகள் ரொம்ப போராக இருக்கிற சாமி, அதனால் உன்னுடைய செயல்பாடுகளை இன்னும் உயர்த்து. உனக்கு கட்சிக்காரன் பயப்படலாம், ஆனால் ஓட்டு போட்டு அதிகாரத்தில் அமர்த்தி வைத்திருக்கின்ற மக்கள் எவனா அஞ்சு நடுங்குவான. அதனால் மக்களுடைய நன்மதிப்பையும் கட்சியினருடைய நன்மதிப்பையும் நீ பெற்றுக்க. ஏதோ 4 பேர் மேடையில் பேசுகிறாங்க என்பதற்காக துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு வந்து அழுத்தம் கொடுக்காது. நானே தரேன், கம்முன்னு போ, ஊடகங்கள் எவ்வளோ நாளும் பேசட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் பிடி கொடுக்காமல் இருக்கின்றாராம். எல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாமே. ஏன்னா திமுகவில் அதிகார மாற்றங்கள் நிகழ்வது எப்போவுமே சரி சிம்பிளாக முடியும். நம்ம முதலமைச்சர்கள் ஸ்டாலின் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு கலைஞர் காலத்திலலாம் சிக்கல் இருந்தது. ஆனால் இப்போ இவ்வளோ இடர்பாடுகளும் இவ்வளோ காலதாமதம் ஏற்படுதுன்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது. அது உதயநிதி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்னங்க? நன்றி நண்பர்களே.